வந்து நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. அப்போ மலர் வந்து மதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. மதி அப்படின்னோடனே மலரை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீ எதுக்காக வந்து சுரேஷை தள்ளிவிட்டேன்னு எனக்கு தெரியல. அதே டைமில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நேற்று சொல்லு மதி, என்ன தான் உனக்கும் சுரேஷுக்கும் பிரச்சனை? ஏன் 2 பேரும் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. எல்லார் முன்னாடியும் ஏதோ மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் என்ன விஷயம் தான் தெரியல. சுரேஷ் உங்ககிட்ட என்ன இப்படி நடந்துக்கிறான், அது சொல்லு அப்படின்னோடனே வேணாம் விட்டுருங்க, அதை பற்றிலாம் பேசினா வந்து மனசு கஷ்டம்தான் ஆகும். இந்த பர்சனல் விஷயத்தை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னோடனே என்னை சிஸ்டராக தானே நினைக்கிறேன், என்கிட்ட சொல்லு மதி, உன் மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டினா தான் உனக்கு நிம்மதியாகும் அப்படின்னோடனே அப்படியே அழறாங்க. மதி அழறியா அப்படின்னோடனே இவ்வளோ நேரம் என் அழுகி எல்லாத்தையும் நான் நிப்பாட்டி வச்சுருந்தேன், எல்லாமே மனசோடு வச்சுருந்தேன். ஏன்னா என் அம்மா அப்பா உடையக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது தான். ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. மதி அப்படின்னோடனே என்னால் முடியலைங்க, ரொம்ப வந்து டார்ச்சராக இருக்குங்க, அவர் பண்ணுற வேலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மதி ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட மலருக்கு செம கோவம் வருது. சுரேஷா இப்படி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவன் எவ்வளோ நல்லவன் நான் நினச்சேன். ஒரு பொண்ணுக்கிட்ட எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கான். என்னால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியல, என்னால் நம்பவும் முடியல. நீங்கள் நம்பலனாலும் அது தாங்க உண்மை. அவர் எவ்வளோ மோசமானவர் இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே மதி அழாத மதி, ஒரு பொண்ணாக வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் யாருக்குமே அமையக்கூடாது. ஏன் வீட்டுக்காரர் கூட எவ்வளவோ வந்து பேசுவார் செய்வார். ஏன் எல்லார் முன்னாடியும் என்னை வந்து விட்டு கொடுப்பாரு. எனக்கு நான் வந்து சப்போர்ட்டாக பேசுகிறேன்னா அவர் மேலே எனக்கு கோபம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவரை மாதிரி ஒரு ஆள் இருக்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வந்து இவருக்கு தம்பியாக பிறந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கானே அவன், நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. சுரேஷ் நான் கேட்காம விட மாட்டேன்னா விடுங்கங்க, இனிமேட்டு கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவர் கேட்டால் மட்டும் தெரிஞ்சிடுவாரா என்ன? அதெல்லாம் பர்த் வைஸாக வரணுங்க. உங்கள் வந்து ஆளுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அவரெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் திருந்தவே மாட்டார் அப்படின்னோடனே சரி நீ கவலைப்படாத மதி, எல்லாம் சரியாயிடும். ஏதாவது பிரச்சனை நீங்கிட்ட சொல்லு மதி, மறைக்காத அப்படின்னோடனே சொல்லி என்ன தாங்க ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. யாரும் வந்து நம்ம பேச்சு கேட்க போகிறதில்ல, எதுவும் செய்ய போகிறதில்ல. அவரெல்லாம் திருந்த மாட்டாருங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து மலர் செம்ம கடுப்பாகிறாங்க. அந்த சுரேஷ்க்கு எவ்வளோ திமுருதா, இவ்வளோ கேவலமாக நடந்திருப்பான். அவ்வளோ கேவலமாக நடந்துட்டு அப்படி கத்துறான். மதி ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி ஓவராக சீன் போடுறான். விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சுரேஷ் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. யாருதான் சொல்லிட்டு இருக்காரு பாக்கியராஜ், விடுடா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து சுரேஷ் உன்கிட்ட நான் இப்படி நடந்துப்பேன் எதிர்பார்க்கல அப்படின்னோடனே என்ன நீ, நான் என்ன பண்ணேன், அவள் என்ன சொன்னா என்னை பற்றி அப்படின்னோடனே அவள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக மதி ஒன்று தள்ளிவிட்டா அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தாப்பால் போட்டு வராங்க. அது வந்து நீ சொல்லு அப்படின்னோடனே பாக்கியராஜ் வந்து என்னாச்சு மலர், ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க? அவங்க என்ன பண்ணா? அதான் சொல்லிட்டான்ல 2 பேருக்கும் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான். நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. இந்த விஷயம் நீங்கள் கேட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கும் தெரியல. இப்போ நான் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லு சுரேஷ், என்ன நடந்தது? எதுக்காக மதி அந்த வீட்டில் வந்து உன்னை தள்ளிவிட்டா சொல்லு அப்படின்னோடனே சொல்லு, தங்கராஜ் அந்த வீட்டில் தள்ளிவிட்டால அப்படின்னோடனே அதுதான் நான் சொன்னேனே, நான் பேச போனேன் அதனால் தள்ளிவிட்டேன். நீ பேச போல, நீ பண்ண வேலை இருக்குது. உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. ஒரு பொண்ணா எனக்கு இது கேட்டதுக்கு அசிங்கமாக இருக்குது, ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணா சொல்லு மலர் அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணா தெரியுமாங்க உங்களுக்கு? அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிட்ட கட்டாயப்படுத்தி யாரும் நடக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு பாக்கியராஜுக்கு சமக்கம் வருது. சுரேஷ் எவ்வளோ கேவலமாக நடந்திருக்க, இப்படியா உன்னை வளர்த்துனாங்க, இவ்வளோ மோசமாக நடந்திருக்க அப்படின்னோடனே அண்ணா அது வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு நீ மதி தான் தப்புன்னு சொல்கிறியா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் சுரேஷ்.